வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனையாளும் அக்ஷரா கதையின் 19வது அத்தியாயம். காலை நேரத்து வெயில் ஏஜே குழுமத்தின் பிரம்மாண்ட கண்ணாடி சுவர்களை தாண்டி உள்ளே பரவி இருந்தது. ஆனாலும் அந்த அறைக்குள் நிலவிய சூழல் சற்றும் இயல்பாக இல்லை. மேஜை நிரம்ப கோப்புகள் குவிந்து கிடந்தன. நிறுவனத்தின் பல கோடி மதிப்பிலான வணிக பேரங்கள் காத்து கிடந்தன. ஆனால் இவற்றுள் எதன் மீதும் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியான ஆரியனின் கவனம் இல்லை. அவனது சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தது அவளது உயிரான அக்ஷரா மட்டும்தான். அவள் அவுட்சைட் மீட்டிங் ஒன்றிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற அந்த விடியற்காலை பொழுதிலிருந்து அவனது ஆழ் மனதில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மெல்லிய கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் குரலில் இருந்த அந்த விவரிக்க முடியாத அவசரமும் அவளது கண்களில் தெரிந்த பதற்றமும் அவனது சாணக்கிய புத்திக்கு ஏதோ ஆபத்து வரப்போவதை முன்கூட்டையே உணர்த்தி இருந்தது. அதன் காரணமாகவே தன் நம்பிக்கையான ஷேடோ டீமின் தலைவன் கதிரை அழைத்து அவளது பாதுகாப்பிற்காக காரை பின்தொடர்ந்து செல்லும்படி அவன் உத்தரவிட்டிருந்தான். திடீரென அமைதியை கிழித்துக் கொண்டு ஒலிக்கத் தொடங்கியது அவனது மேஜை மீதிருந்த மொபைல் போன். வழக்கமாக இன்டர்காமில் மட்டுமே அழைக்கும் கதிர் இம்முறை நேரடியாக அவனது தனிப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அழைத்திருந்தான். திரை விழுந்த அந்த வினாடியே ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை ஆரியன் உணர்ந்து கொண்டான். ஆரியன் சற்றும் தாமதிக்காமல் போனை எடுத்தான். சொல்லு கதிர். அவனது குரல் வழக்கம் போல கம்பீரமாகவும் அதே சமயம் ஒருவித எச்சரிக்கையுடனும் ஒலித்தது. மறுமுனையில் கதிரின் குரல் உடைந்தும் பதற்றத்துடனும் கேட்டது. பாஸ், நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் அக்ஷரா மேடமோட காரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த பின்தொடர்ந்த கார்ல ஏதோ ஒரு பெரிய டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாஸ். இன்ஜின் ஸ்டக் ஆகி நின்னுடுச்சு. அதனால நம்ம ஆளால நேரா தொடர்ந்து போக முடியல. உடனே அவங்க மேடமோட கார்ல இருந்த ஜிபிஎஸ் லொகேஷனை மட்டும் வச்சு ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. ஆரியனின் புருவங்கள் விரைத்தன. அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என்ன சொல்ற கதிர்? இப்போ அக்ஷரா எங்க இருக்கா? அதுதான் பாஸ், ரொம்ப நேரமா மேடமோட கார் ஒரே லொகேஷன்ல தான் அசையாம நிக்குது. அந்த லொகேஷனை ஆன்லைன்ல மேப்ல போட்டு செக் பண்ணி பார்த்தப்போதான் உண்மை தெரிஞ்சது பாஸ். அது நகருக்கு ஒதுக்குப்புறத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய பாழடைந்த தொழிற்சாலை. அந்த இடம் சுத்தமா சேஃப் இல்ல பாஸ். அங்க ஏதோ விபரீதம் நடக்குதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. நம்ம உடனே கதிர் பேசி முடிப்பதற்குள் ஆரியனின் முகத்தில் கோபமும் பேரச்சமும் ஒரு சேர படர்ந்தன. அவனது கண்கள் சிவந்த தணலாய் மாறின. தேங்க்ஸ் கதிர். அந்த லொகேஷன் எங்கன்னு எனக்கு உடனே அனுப்பு. என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனோட நிழல் கூட மிஞ்சக்கூடாது. நான் கிளம்புறேன். போனை துண்டித்தவன் கனப்பொழுதும் யோசிக்காமல் தன் இழுப்பில் சொருகப்பட்டிருந்த பிரத்யேக துப்பாக்கியை இறுக்கி பிடித்துக் கொண்டான். நாற்காலியிலிருந்து மின்னல் வேகத்தில் எழுந்தவன் ஒரு புயலை போல தன் காரை நோக்கி ஓடினான். சில நிமிடங்களில் காரின் வேகம் குறையாமலேயே பிரேக்கை இறுக்கி மிதித்தான் ஆரியன். சக்கரங்கள் காய்ந்த சிமெண்ட் தரையில் வெறியோடு உரசி கருகிய ரப்பரின் நெடியையும் புகையையும் காற்றில் எழுப்பியபடி அந்த பாழடைந்த பஞ்சாலை வளாகத்தின் நடுவே நின்று புகையத் தொடங்கியது. கதவை திறந்து கொண்டு பாய்ந்து இறங்கியவனின் கண்கள் ஒரு பசியுள்ள வேட்டை மிருகத்தை போல நாலாபுறமும் சுழன்றன. உடைந்த செங்கற்களும் துருப்பிடித்த இரும்பு தகடுகளும் சிதறி கிடந்த அந்த வளாகம் ஒரு மயான அமைதியில் மூழ்கி இருந்தது. பகல் வெளிச்சத்தை கூட ஊடுருவ விடாமல் அடர்ந்த தூசியும் ஒட்டடையும் காற்றில் மிதந்தன. அங்கு யாரோ இருந்ததற்கான அல்லது வந்து சென்றதற்கான எந்த ஒரு அறிகுறியும் கண்ணுக்கு புலப்படவில்லை. அவ்விடமே மனித நடமாட்டமின்றி வெறிச்சோடி போயிருந்தது. ஆனால் அங்கே வளைந்து கிடந்த பாதைக்கு நடுவே அக்ஷராவின் சிவப்பு நிற சொகுசு கார் மட்டும் தனித்து நின்று கொண்டிருந்தது. கதவுகள் திறந்திருக்க அதன் முகப்பு விளக்குகள் மட்டும் பலவீனமாக மின்னி மின்னி எரிந்தன. அதை பார்த்த அந்த நொடியில் ஆரியனின் நெஞ்சுக்குள் 1000 இடிகள் ஒன்றாக இறங்கியது போன்ற உணர்வு. தொண்டை வறண்டு போக இதயம் வழக்கத்திற்கு மாறாக துடித்தது. அவனது சாணக்கிய மூளை தன் கட்டுப்பாட்டை இழந்து ஸ்தம்பித்தது. அக்ஷரா! அவனது கம்பீரமான குரல் அந்த பாழடைந்த கட்டிட சுவர்களில் மோதி எதிரொலித்தது. ஒரு பைத்தியக்காரனை போல அந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலைக்குள் பாய்ந்து ஓடினான். துருப்பிடித்த அச்சு இயந்திரங்களின் இடுக்குகள், இருள் மண்டிய பாதாள அறைகள், உடைந்த கண்ணாடி ஜன்னல்கள் கொண்ட ஒவ்வொரு மூலையாக தேடி அலைந்தான். அங்குலம் அங்குலமாக தேடியும் அவனது கரங்களில் எஞ்சியது வெறும் தூசியும் காற்றும் மட்டுமே. தேடி தேடி சோர்ந்து போன அவனது கால்கள் மெல்ல தளர்ந்தன. தொழில் உலகிலும் எதிரிகளின் சதியிலும் அசைக்க முடியாத அசுரனாக நின்றவன் இன்று தன் உயிரானவள் தரம் தெரியாமல் போயினாள் என்ற நிஜத்தின் முன்னால் சுக்குநூறாக உடைந்து சரிந்தான். அடுத்து என்ன செய்வது, எங்கு தேடுவது என்ற எந்த யோசனையும் தோணாமல் அவனது மூளை முற்றிலும் செயலற்று போனது.
வளர்த்து வைத்த வீரம், கம்பீரம் அனைத்தும் காற்றில் கரைய அந்த பாழடைந்த தொழிற்சாலை முழுதும் எதிரொலிக்கும்படி தன் காதல் மனைவியின் பெயரை சொல்லி கதறினான். அக்ஷரா! அதே நிமிடம் நகரின் மறுமுனையில் அடர்ந்த மரக்கூட்டங்களுக்கு நடுவே வெளி உலகத்தின் பார்வையில் படாமல் மறைந்திருந்தது அந்த பழமையான பங்களா. சுற்றிலும் உயர்ந்த மதில்கள், அடர்த்தியான முட்புதர்கள் என வெளிப்புற தோற்றத்திற்கு அது கைவிடப்பட்ட ஒரு பாழடைந்த இடம் போல காட்சியளித்தது. ஆனால் அதன் கம்பீரமான நுழைவு வாயிலை கடந்தால் மட்டுமே தெரியும், அது சாதாரண கட்டிடம் அல்ல, நவீன தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட பாதுகாப்பு அரண் என்று. பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களும் மனித நடமாட்டத்தை கண்டறியும் லேசர் உணரிகளும் நிசப்தமாக கண்காணித்துக் கொண்டிருந்தன. அதன் உட்புற கூடங்கள் பளிங்கு கற்களாலும் பழங்காலத்து பிரம்மாண்டமான கலைப்பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு நிலவிய ஒருவித அமைதி எப்பேற்பட்டவரையும் அச்சமடைய செய்யும். அந்த பிரம்மாண்ட பங்களாவின் பாதாள தளத்தில் தான் அமைந்திருந்தது அந்த இன்விசிபிள் ரூம். வெளி உலகத்தின் எந்த ஒரு அதிநவீன கருவிகளாலும் சாட்டிலைட் ரேடர்களாலும் கூட கண்டறிய முடியாத அளவுக்கு சுவர் தடிமன்களும் ஒளிவிளக்கல் அமைப்புகளும் கொண்ட தனி உலகம் அது. வெளிப்புற ஆடம்பரத்திற்கு முற்றிலும் மாறாக அந்த அறை குளிர்ந்த இருளிலும் சொல்ல முடியாத ஒரு மர்மத்திலும் மூழ்கி கிடந்தது. அந்த ரகசிய அறையின் உள்ளே ஒரு பலத்த நாற்காலியில் அக்ஷராவின் கைகளும் கால்களும் இரும்பு சங்கிலிகளால் இருக்க கட்டப்பட்டிருந்தன. கடுமையான மயக்கத்திற்கு பிறகு அவளுக்கு மெல்ல மெல்ல சுயநினைவு திரும்பியது. கண்கள் எரிய உடல் முழுவதும் மரத்து போன வழியை மீறி தலை தூக்கினாள். தான் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவளுக்குள் நரகம் வெடித்தது போன்ற ஆத்திரம் பொங்கியது. திடீரென அந்த இருட்டறையின் கதவு திறக்கப்பட நிழல் போல உள்ளே நுழைந்தான் விக்ரம் ரத்தோர். அவனது முகத்தில் வெற்றியின் திமிரும் விகாரமான வெறிச்சிரிப்பும் தாண்டவமாடின. அவன் ஒரு மிருகத்தை பார்ப்பது போல அவளை பார்த்து நக்கல் சிரிப்புடன் நெருங்கினான். என்ன அக்ஷரா, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு அந்த பாழடைந்த தொழிற்சாலையில வச்சு என்கிட்ட என்னென்னவோ பேசுனீங்க. இப்போ உன் நிலைமை என்ன ஆச்சுன்னு ஒரு தடவை கண்ணை திறந்து நல்லா பாரு. அக்ஷராவின் கண்கள் கோபத்தால் தீப்பற்றி கொண்டது. சங்கிலிகள் குலுங்க தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி அவனை பார்த்து முழங்கினாள். விக்ரம், நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. உன்னோட இந்த வெறிப்பிடித்த திமிருக்கு சீக்கிரமே நீ நரகம்னா என்னன்னு அனுபவிக்க போற. என்ன உடனே இந்த சங்கிலியில இருந்து அவுத்தோடு, இல்லனா ஆரியன் இங்க வந்து உன்னை உயிரோட தோலுரிச்சு கொன்னுடுவான் என்று அவள் ஆவேசமாக சீறினாள். விக்ரம் அவளது மிரட்டலை கண்டு உரக்க சிரித்தான். விக்ரமின் அசுரத்தனமான சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலித்து அங்குள்ள சுவர்களையே அதிர வைத்தது. அவனது கேலி பேச்சில் இருந்த உக்கிரம் அக்ஷராவின் முதுகெலும்பில் ஒரு சில்லென்ற பயத்தை படர செய்தது. ஹே, ஆரியனா? அவனை நினைச்சு பயப்பட நான் என்ன முட்டாளா என்று விக்ரம் தன் மீசையை முறுக்கியபடி அலட்சியமாக கூறினான். அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? நீ வேற ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போயிருக்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். நீ கடத்தப்பட்டதே அவனுக்கு இன்னும் தெரியாது. அப்படியே ஒருவேளை தெரிஞ்சாலும் உன்னை அவனால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அக்ஷரா. அவனது உதடுகளில் ஒரு குரூரமான புன்னகை தவழ்ந்தது. கண்கள் வெறியுடன் அவளை அளவெடுத்தன. அவள் அசைய முடியாதபடி நாற்காலியோடு இறுக்கி கட்டப்பட்டிருப்பதை ரசித்தபடியே ஒரு வேட்டை மிருகத்தை போல அவள் பக்கத்தில் நெருங்கி வரத் தொடங்கினான். எனக்கு உன் மேல ஒரு வெறி, அடங்காத ஆசை, வெறி இருந்துச்சு. அதான் எப்படியாவது உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த ஆரியன் நடுவுல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனது குரல் தாழ்ந்து அதில் கட்டுக்கடங்காத பேராசை வெளிப்பட்டது. கட்டப்பட்டிருந்த நாற்காலியின் கைப்பிடி மீது இரு கரங்களையும் ஊன்றி மூச்சுக்காற்று அவள் முகத்தில் படும் அளவுக்கு மிக அருகில் குனிந்தான். அவளது பயந்த விழிகளை நேருக்கு நேர் பார்த்து மெல்ல உருமினான். இதையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன் உடம்பும் உயிரும் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. சொல்லிக்கொண்டே விக்ரம் இன்னும் நெருங்கி வர தப்பிக்க வழியின்றி நாற்காலியிலேயே பிணைக்கப்பட்டிருந்த அக்ஷரா பயத்தின் உச்சத்திற்கே சென்றாள். விக்ரமின் வெறிப்பிடித்த முகமும் அவன் உடலிலிருந்து வீசிய மதுவின் நெடியும் அக்ஷராவிற்கு அருவருப்பை ஏற்படுத்தின. கை கால்கள் தடிமான கயிற்றால் நாற்காலியோடு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததால் அவளால் சற்று கூட நகர முடியவில்லை. கயிற்றின் உராய்வால் அவளது மணிக்கட்டுகளில் எரிச்சல் உயிரே போனது. என்ன தொடாத விக்ரம், ஆரியன் உன்னை சும்மா விடமாட்டான். உன்னை தேடி நிச்சயம் வருவான் என்று அக்ஷரா குரல் நடுங்க கத்தினாள். அவளது வார்த்தைகளை கேட்டு விக்ரம் மீண்டும் உரக்க சிரித்தான். தனது வலது கரத்தால் அவளது தாடையை பற்றி பலமாக நிமிர்த்தினான். இன்னமும் அந்த ஆரியன் மேல அவ்வளவு நம்பிக்கையாடி?
அவன் வரட்டும். ஆனா அதுக்குள்ள நீ முழுசா என்னோடவளாகி இருப்ப. அவனது பிடியிலிருந்து விடுபட அக்ஷரா தன் தலையை அசைத்து தீவிரமாக போராடியபடியே சீறினாள். என்ன பூட்டி வச்சு உன் ஆசையை தீர்த்துக்கலாம்னு நினைச்சியா விக்ரம்? மிருகம் மாறி நடந்துகிற உன்னை பார்த்தா எனக்கு பயம் வரல, அருவருப்பும் பரிதாபமும் தான் வருது. ஆரியன் நீங்க வர தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் சாவுக்கு குறி வச்சுட்டு இருக்கான்னு மறந்துராத. ஆனால் விக்ரமின் நெறி கொஞ்சமும் குறையவில்லை. அவளது இந்த துணிச்சலான வார்த்தைகளும் அஞ்சாத பார்வையின் வீரியமும் கண்டு விக்ரம் சிறிது எரிச்சல் அடைந்தான். அவளது தைரியம் அவனை மேலும் ஆத்திரமூட்ட இன்னும் அருகில் வந்து அவளது கன்னத்தை பிடித்து தூக்க முயன்றான். பேசு, நல்லா பேசு அக்ஷரா. உன்னோட இந்த திமிர் தான் எனக்கு உன் மேல இன்னும் வெறிய கூட்டுது. நீ என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் கத்துனாலும் இனிமே நீ என்கிட்ட மட்டும்தான் பேச போற, என் கூட மட்டும்தான் வாழ போற. அந்த ஆரியனோட சாம்ராஜ்யத்தையே உன் காலில கொண்டு வந்து கொட்ட போறவன் இந்த விக்ரம் பர்தர் தான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று காமவெறி பிடித்த குரலில் கத்தினான். சி, விடு என்ன. உன்ன மாதிரி ஒரு மிருகத்தோட வாழதை விட செத்து போறதே மேல். அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுடுவேனா அக்ஷரா என்று குரூரமாக முணுமுணுத்த விக்ரம் அவளது பயந்த முகத்தையே ரசித்து பார்த்தான். மெதுவாக நடைபயின்று அவளது நாற்காலியை சுற்றி பின்னால் சென்று நின்றான். அக்ஷராவின் உடல் பயத்தில் விரைத்தது. விக்ரம் தன் 2 கரங்களையும் அவளது 2 தோள்பட்டைகளின் மீதும் அழுத்தி வைத்தான். அவளது கழுத்தை கடந்து மெல்ல தன் கரங்களை கீழே இறக்கி அவளது மார்பகங்களை தொடும் விதமாக வெறியுடன் முன்னெடுத்துக் கொண்டு சென்றான். அவனது தீண்டல் நஞ்சாக அவளை சுட்டெரித்தது. அவனது அசுரத்தனமான கரங்களின் ஸ்பரிசம் படுகையில் அக்ஷரா அருவருப்பில் பூசிப்போய் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். தப்பிக்க வழியின்றி மனதிற்குள் கதறினாள். ஆரியன், பிளீஸ் ஏதாவது பண்ணி உடனே வந்துரு ஆரியன். அதே வினாடி படார், அந்த அறையின் கதவு பலத்த சத்தத்துடன் உடைக்கப்பட்டு உள்ளே தூக்கி வீசப்பட்டது. தூசி படலத்திற்கு நடுவே கண்கள் கோபத்தில் சிவக்க கைகளில் இரத்த காயங்களுடன் ஆரியன் கதவருகே நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் விக்ரமின் கைகள் அப்படியே உறைந்து போக அக்ஷராவின் கண்களில் இருந்து நிம்மதி பெருமூச்சுடன் கண்ணீர் வழிய தொடங்கியது. ஆரியன். அவனை கண்டதும் விக்ரமின் முகத்தில் இருந்த திமிர் சுக்குநூறாக உடைந்து ஒரு நொடி பயம் நிழலாடியது. ஆரியனா என்று அதிர்ச்சியில் தொண்டை அடைக்க கத்தினான் விக்ரம். ஆனால் ஆரியன் அவனுக்கு பதில் சொல்ல நேரம் ஒதுக்கவில்லை. அவனது கண்கள் அக்ஷராவின் மீது இருந்த சங்கிலிகளையும் அவளது கலங்கிய முகத்தையும் பார்த்தது. அந்த நொடி அவனது நரம்புகள் புடைத்து உடலெங்கும் கோபம் ஒரு எரிமலையாய் வெடித்தது. சரி, ஆரியன் இவ்வளவு சரியா இந்த ரகசிய பங்களாவை கண்டுபிடிச்சது எப்படி? அங்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள கடிகார முட்களை சற்று பின்னோக்கி சுழற்றி ஆரியனின் களத்திற்கு சென்று பார்த்துவிட்டு வந்துவிடலாம். சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆரியன் அந்த பாழடைந்த தொழிற்சாலை முழுக்க தன் குரல் எதிரொலிக்க வெறிப்பிடித்தவன் போல அக்ஷரா என்று கத்தினான். ஆனால் அங்கே அவனுக்கு பதில் சொல்ல மௌனத்தை தவிர வேற எதுவும் இருக்கவில்லை. தொழிற்சாலை வாயிலில் அனாதையாக நின்ற அவளது காரை பார்த்ததுமே ஆரியனின் இதயம் அடித்துக் கொண்டது. அவளை கடத்தியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நகரின் மறுமுனையில் இருக்கும் வேறு ஏதோ ஒரு ரகசிய இடத்திற்கு அவளை மாற்றியிருக்கிறார்கள் என்பதை அவனது சாணக்கிய மூளை உடனடியாக புரிந்து கொண்டது. அப்போதுதான் அவனுக்கு அந்த முக்கிய விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. நேற்று இரவு தான் அவளுக்கு பரிசளித்த அந்த வைரச் செயின், அதில் இருக்கும் அந்த அசுர டாலர், அது வெறும் சாதாரணமான டாலர் அல்ல. அதில் மிக நுணுக்கமாக MDS GPS சிப் ஒன்றை ரகசியமாக பைத்து வைத்திருக்கிறான். தன் மீதும் தன் காதலி மீதும் தனக்குள்ள பாதுகாப்புணர்வின் மீது ஒரு நிமிடம் பெருமிதம் கொண்டபடி தன் காரை நோக்கி சென்று வேகமாக ஸ்டார்ட் செய்தான். காரின் ஸ்டேரிங்கை ஒரு கையால் இறுக்கமாக பற்றியபடி ப்ளூடூத் ஹெட்செட் வழியாக தன் விசுவாசமான உதவியாளன் மற்றும் ஷேடோ டீமின் தலைவன் கதிருக்கு அழைப்பை ஏற்படுத்தினான் ஆரியன். அவனது குரலில் பதற்றமும் அதைவிட அதிக வேகமும் கொந்தளித்தன. கதிர், உடனே அந்த GPS சிக்னலை ட்ராக் பண்ணு. அக்ஷராவோட பாதுகாப்பிற்காக அவளுக்கு கூட தெரியாம அவ கழுத்து செயின்ல ஒரு நுண்ணிய GPS செட் பண்ணி வச்சிருந்தேன். அதோட லிங்கை இப்போ உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. அதை வச்சு அவ இப்போ எங்க இருக்கான்னு உடனே எனக்கு ட்ராக் பண்ணி சொல்லு. மறுமுனையில் கதிர் சற்றும் தாமதிக்காமல் தன் கணினியில் சிக்னலை சரிபார்த்தான். சார், மேடத்தோட லொகேஷன் கிழக்கு கடற்கரை சாலையை தாண்டி காட்டு பகுதியில இருக்கிற ஒரு பழைய பங்களாவை காட்டுது சார். கதிர், ஆட்களை உடனே அந்த இடத்திற்கு வர சொல்லு, நான் முன்னாடியே போறேன் என்று கர்ஜித்தவன் ப்ளூடூத் இணைப்பை துண்டித்துவிட்டு காரின் ஆக்சிலேட்டரை முழுமையாக அமுக்கினான். கார் காற்றை கிழித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அங்கே ஆரியன் மின்னலாக பாய இங்கு கதிர் நொடி பொழுதும் தாமதிக்காமல் களத்தில் இறங்கினான். முதலில் ஆரியனின் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷிற்கு அழைத்தான். சந்தோஷ், அக்ஷரா மேடத்தை யாரோ கடத்திட்டாங்க.
ஆரியன் சார் லொகேஷன் கண்டுபிடிச்சு தனியா போயிருக்காரு. நீ உடனே நம்ம பசங்களை ரெடி பண்ணி லொகேஷனுக்கு கிளம்பு என்று படபடவென கூறினான். அடுத்த கணமே ஆரியனின் நெருங்கிய நண்பன் ஆகாஷிற்கு போன் செய்து நிலைமையை விளக்கினான். ஆகாஷ் சார், அக்ஷரா மேடத்துக்கு ஆபத்து. ஆரியன் சார் கோபத்துல தனியா அந்த காட்டு பங்களாவுக்கு போயிருக்காங்க. நீங்க உடனே அங்க வரணும் என்று விஷயத்தை சொன்னான். சந்தோஷையும் ஆகாஷையும் எச்சரித்த கையோடு கதிர் நேராக கமிஷனர் ஆபீஸிற்கு பாய்ந்தான். அக்ஷரா கடத்தப்பட்டதற்கான ஆதாரங்களையும் அந்த ரகசிய பங்களா இருக்கும் GPS லொகேஷனையும் கொடுத்து அவசர கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணினான். ஆரியனின் கார் எல்லைகளை தாண்டி சென்று கொண்டிருக்க கதிரோ போலீஸ் பட்டாளத்தையும் கையோடு கூட்டிக் கொண்டு சைரன் சத்தத்துடன் அதே ஸ்பாட்டை நோக்கி இடியென புறப்பட்டான். அடர்ந்த காட்டினூடே சீறி பாய்ந்த ஆரியனின் கார் அந்த பழமையான பங்களாவின் பிரம்மாண்ட இரும்பு கொட்டை மோதி தள்ளிவிட்டு உள்ளே நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கிய ஆரியனின் முகத்தில் அசுரத்தரமான கோபம் கொந்தளித்தது. கைகளில் ரத்தம் சொட்ட சொட்ட வழியில் தடுத்த விக்ரமின் ஆட்களை அடித்து துவைத்து எறிந்தான். ஒவ்வொரு அடியிலும் அக்ஷராவை தொட்டதற்கான தண்டனை ஒளிந்திருந்தது. அந்த பங்களா முழுவதும் சுற்றுமுற்றும் தேடி பார்த்தான். ஆனால் அக்ஷரா அங்கு கொண்டு வரப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆரியனுக்கு சந்தேகம் வலுத்தது. உடனே மீண்டும் கதிருக்கு கால் செய்தான். கதிர், நீ கரெக்டா தான் லொகேஷன் பார்த்து சொல்றியா? நான் அந்த பங்களாவுக்குள்ளதான் நிக்கிறேன், ஆனா இங்க எந்த சோடும் இல்லையே என்று ஆவேசமாக கேட்டான். மறுமுனையில் கதிர் சற்று யோசித்து விட்டு, ஒரு நிமிஷம் இருங்க சார், உங்க மொபைல்ல இருக்கிற லொகேஷனும் நான் இங்க சிஸ்டம்ல பாக்குற லொகேஷனும் ஒன்னாதான் காட்டுது. நீங்க நிக்கிற அதே இடத்துலதான் GPS சிக்னல் பாயிண்ட் அவுட் பண்ணுது சார். கரெக்டா உங்களுடைய ரைட் சைட்ல பாருங்க, நேரா அங்கதான் அந்த லொகேஷன் காட்டுது என்றான். கதிர் சொன்னதை கேட்ட ஆரியன் அப்படியே திரும்பி தன் வலது பக்கத்தை உற்று பார்த்தான். அங்கே வெறும் மொட்டையான ஒரு மிகப்பெரிய செங்கல் சுவர் மட்டுமே கம்பீரமாக நின்றது. அங்கே எந்த ஒரு கதவோ அறையோ இருப்பது போன்ற அடையாளமே இல்லை. வெறும் சுவத்துக்கிட்ட எப்படி சிக்னல் காட்டும் என்று முணுமுணுத்தவன் தன் சந்தேகத்துடன் அந்த சுவரை நெருங்கி சென்று கை வைத்து தட்டி பார்த்தான். அவன் சுவத்தை தொட்டு கைமாற்றிய அந்த நொடியில் அது சாதாரண சுவர் அல்ல, அதிநவீன முறையில் யாருக்கும் தெரியாதவாறு அமைக்கப்பட்டுள்ள ஒரு இன்விசிபிள் டோர் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அடுத்த வினாடி கொதித்திருந்த ஆரியன் தன் கால்களால் அந்த மறைக்கப்பட்ட ரகசிய கதவை நோக்கி பாய்ந்து ஒரு பயங்கரமான உதை உதைத்து உள்ளே நுழைந்திருந்தான். விக்ரம் ரத்தோர்! ஆரியனின் கர்ஜனை அந்த அறையே உலுக்கியது. தன் தொழிலில் தனக்கு எதிரியாக நின்று சதி செய்த அதே விக்ரம் ரத்தோர் தான் அக்ஷராவை கடத்தியவன் என்பதை துல்லியமாக கணித்துவிட்ட ஆரியனின் கண்கள் கோபத்தில் அனலாய் எரிந்தன. அக்ஷராவின் தோள்களின் மீது படர்ந்திருந்த விக்ரமின் கரங்களை பார்த்த அடுத்த நொடி அவனது உடலெங்கும் ரத்தம் சுண்டி இழுத்தது. விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதற்குள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்த ஆரியன் அவனது சட்டையை பற்றி ஒரே தூக்காக தூக்கி சுவரில் அடித்தான். என்ன மீறி என் பொண்டாட்டியத்தோட உனக்கு இவ்ளோ தைரியமாடா? ஆரியன் அவனது முகத்திலேயே தன் பலம் கொண்ட மட்டும் மிதித்தான். விக்ரம் ரத்தத்தை உமிழ்ந்தபடி வலியால் அலறினான். அவனது முகத்தில் இருந்த திமிர அடியோடு அடைந்து மரண பயம் அவனது கண்களில் தெரிந்தது. ஆனால் ஆரியனின் கோபம் அடங்குவதாக இல்லை. அதே நேரம் பயத்தின் உச்சத்தில் இருந்த அக்ஷராவின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கட்டுப்பாட்டை இழந்து மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. ஆரியன்! மெல்லிய மிக தளர்ந்த குரலில் அவளது உதடுகள் அவனை அழைத்தன. அந்த மெல்லிய குரல் கேட்ட அடுத்த கணமே வெறியில் இருந்த ஆரியன் சட்டென நிறுத்தி கொண்டான். அரை மயக்கத்தில் கிடந்த விக்ரமை அப்படியே குப்பையை போல கீழே தூக்கி வீசிவிட்டு அக்ஷராவை நோக்கி பதறியபடி ஓடி வந்தான். அவள் முன்னால் முழங்கால் இட்டு அமர்ந்து அவளது கயிற்று முடிச்சுகளை பற்களாலும் கைகளாலும் வேக வேகமாக அவிழ்த்து விட்டான். கயிறு விலகியதும் அவளை மெதுவாக தன் கரங்களில் தூக்க முயன்றான். ஆனால் ஆரியனின் கைகள் தன் மீது பட்ட அடுத்த நொடி விக்ரம் தன் மீது கை வைக்க வந்த அந்த அதிபயங்கர நினைவுகள் அக்ஷராவின் மனதிற்குள் பாய்ந்து அவளை பயத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றன. பயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆரியனை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழுதாள். அவளது கதறல் ஆரியனின் இதயத்தை கிழிக்க அவளை தன் நெஞ்சோடு அணைத்து தேற்றினான். பயப்படாதடி அக்ஷரா, உன் ஆரியம் வந்துட்டேண்டி என்று அவளது தலையை கோதியபடியே இருக்க அந்த அதிர்ச்சியிலும் அழுகையின் பாரத்திலும் அக்ஷரா ஆரியனின் தோள் மீதே சுருண்டு முற்றிலும் மயங்கி சரிந்தாள். அதே நேரம் வெளியே சைரன் சத்தத்துடன் கதிரும் அவனோடு சந்தோஷ், ஆகாஷ் மற்றும் போலீஸ் பட்டாளமும் பங்களாவிற்குள் புயலென நுழைந்தனர். ரகசிய அறையின் கதவு உடைந்து கிடப்பதை கண்டு உள்ளே பாய்ந்த ஆகாஷ் கீழே ரத்த வெள்ளத்தில் கிடந்த விக்ரமையும் மயங்கிய நிலையில் இருந்த அக்ஷராவை அணைத்தபடி இருந்த ஆரியனையும் பார்த்தான். ஆரியன், ரிலாக்ஸ், போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ அக்ஷராவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ என்றான் ஆகாஷ். விக்ரமை நோக்கி ஒரு கொடூர பார்வையை வீசிய ஆரியன் மயங்கி கிடந்த அக்ஷராவை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு வெளியே ஓடினான். தன் காரின் பின் சீட்டில் அவளை பத்திரமாக படுக்க வைத்துவிட்டு காரை மருத்துவமனை நோக்கி பறக்க விட்டான்.
அக்ஷராவிற்கு நேர்ந்த அந்த அதிர்ச்சியான நிகழ்வுகளிலிருந்து அவளது மனமும் உடலும் மீண்டு வருமா, அல்லது விக்ரம் தந்த அந்த பயங்கர வடு ஆரியனுக்கும் அக்ஷராவிற்கும் இடையேயான வாழ்க்கையில் புதிய புயலை வீசுமா? சட்டத்தின் பிடியில் மாட்டியிருக்கும் விக்ரம் ரத்தோர் இத்துடன் அடங்கி போவானா, அல்லது சிறையில் இருந்தபடியே தன் அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து ஆரியனை வீழ்த்த புதிய சதி திட்டத்தை தீட்டுவானா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.